ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தும்பிக்கையுடன் சேர்ந்து ஐந்து கைகளை உடையவனும் யானை முகத்தை உடையவனும் இளம்பிறை நிலவின் தோற்றத்தை போன்ற தந்தத்தை உடையவனும் நந்தி எனப்பெறும் சிவபெருமானுக்கு மகனாக விளங்குபவனும் பேரறிவு பொருளாக இருப்பவனுமாகிய விநாயகப் பெருமானை மனதில் எப்பொழுதும் நினைத்து அவனுடைய திருவடிகளை போற்றி வணங்குகிறேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. சொல்லுங்க. பவளம் போன்ற சிவந்த உடம்பினையும் தும்பிக்கையையும் உடைய விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை தவறாமல் சார்ந்து சிந்தித்து பூக்களால் வழிபட்டு வணங்குபவர்களுக்கு நல்ல சொல்லாற்றலும் நல்ல எண்ணங்களும் உண்டாகும். வெண்தாமரை மலரில் விளங்கும் கலைமகள் அருள்பாலிப்பாள். உடம்பு தளர்வின்றி நலமாக விளங்கும். சரஸ்வதி மந்திரம் சமஸ்கிருதத்தில் சொன்னது போலவே தமிழில் இது நமக்கு எளிமையாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு நல்ல சரஸ்வதி தேவியினுடைய அருள் கிடைக்கும். படிக்கின்ற பாடங்களில் முதல் மாணவராக விளங்க முடியும். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள்,
கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்துட்பொருளாவாள். வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள். வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறு பாவலர் உள்ளத்திருப்பாள். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்துட்பொருளாவாள். வாசிக்கலாமா? படிங்க. கலைமகளாகிய சரஸ்வதி வெண்தாமரை மலரில் வீற்றிருப்பவள். வீணையின் ஒலியாக விளங்குபவள். மிக்க இன்பம் தரும் கவிதைகளை படைக்கின்ற புலவர்களின் உள்ளத்தில் அமர்ந்திருப்பவள். சத்துப் பொருளாகிய பரம்பொருளை விளக்கிக் கூறும் வேதத்தின் உள்ளே ஒளியாக விளங்குபவள். இந்த இடத்துல சத்து பொருள் என்று சொன்னது சத். சத் என்பதை நேற்று என்ன சொன்னோம்? இருப்பு. சத் என்பது இருப்பு, இருத்தலை குறிக்கக்கூடியது. சத் சித் ஆனந்தம் என்று சொன்னோம் இல்லையா? சத் சித் ஆனந்தம். அதில் சத்து பொருள் தான் பரம்பொருள். அந்த பரம்பொருளை விளக்குவது தான் வேதம். அந்த வேதத்தின் உள்ளே ஒளியாக விளங்குபவள். குற்றமில்லாத முனிவர்கள் கூறுகின்ற அருள் மொழிகளின் உட்பொருளாக விளங்குபவள். அவளுக்கு நமஸ்காரம், வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. எஸ், சொல்லுங்க. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல். சொல்லுங்க. எஸ். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குரு உரு, குரு வரு இல்லை, குரு உரு. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இந்த தெளிவு குரு உரு அப்படிங்கிறதுக்கு இங்கே பொருள் குருவின் உருவத்தை எப்போதும் மனதில் சிந்தித்து கொண்டிருப்பதுன்னு இருக்குது. இன்னொரு அர்த்தம் இருக்குது. நாமெல்லாம் உரு போடுறதுக்கு குரு ஒரு மந்திரம் கொடுத்துருப்பார். அந்த உருவை சிந்தித்து கொண்டு இருக்கணும். குரு கொடுக்குற உபதேசத்தை சிந்தித்து கொண்டே இருக்கணும். குருவுடைய உருவை சிந்தித்தல் என்பது வாச்சியார்த்தம். குரு கொடுத்த மந்திரத்தை சிந்தித்தல் என்பது லட்சியார்த்தம். குட், வெரி குட். அடுத்து தட்சிணாமூர்த்தி. கல்லாலின் புடையமர்ந்து
நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி. வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தடக்கை வெல்வாம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி. வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். நம்ம தட்சிணாமூர்த்தி திருவுருவம் இருக்கு இல்லையா, அந்த திருவுருவத்தை நன்றாக உத்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியினுடைய திருப்பாதங்களில் 4 முனிவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த 4 முனிவருடைய பெயர்கள் கீழே கொடுத்துருக்கு பாருங்க. சனகர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர், அவருடைய 4 பேர். அவர்களெல்லாம் பார்த்தால் நல்ல முதிய ஞானிகளாக இருப்பார்கள். நீண்ட தாடி வச்சுக்கொண்டு வயதான தோற்றத்தில் இருப்பார்கள். சுவாமி குருநாதர், சுவாமி எப்படி இருப்பார்? இளம் தோற்றத்தோடு இருப்பார். ஒரு 19 வயசு பையனாட்டு இருப்பார், 18 வயது பையனாட்டு இருப்பார். ஆனால் அவரிடம் பாடம் படிக்க வந்த குருநாதர்கள் எல்லாம் மிகுந்த ஞானிகள் போல் இருப்பார்கள். இறைவன் நித்திய யவனன், என்றும் இளையவனாய் இருப்பவன். இந்த முனிவர்கள் 4 பேரும் 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் கற்று கேள்வி அறிவும் வாய்க்க பெற்றவர்கள். அதனால தான் வயதாயிருச்சு. ஏன் விருத்தாப்பிய தோற்றத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 4 வேதங்களையும் கற்றவர்கள், 6 அங்கங்களையும் கற்றவர்கள். நேற்றுக்கு சொன்னோம், ஜோதிஷம் பற்றி ஒருவர் கேள்வி கேட்ட பொழுது ஜோதிஷம் வேதத்தில் ஒரு அங்கம் என்று சொன்னோம் இல்லையா, வேதாங்கம்னு சொன்னோம். அது பார்க்க போகிறோம். இப்போ வேதாங்கம் என்றால் 6 அங்கம் என்பது அதுதான். சிக்ஷா, கல்பா, சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், வியாக்கரணம் என்று 6 அங்கங்கள். அதில் ஒரு அங்கம் ஜோதிஷம், இன்னொரு அங்கம் கிராமர், வியாக்கரணம். கல்பம் என்றால் எப்படியெல்லாம் சடங்கு பண்ணுறது என்று சொல்லும். நிருக்தம் என்று சொன்னால் வேர்ச்சொல் அகராதி. சிக்ஷா என்றால் உச்சரிப்பு முறை. சந்தஸ் என்று சொன்னால் ஒரு கவிதை எப்படி அமைய வேண்டும், அனுஷ்டுப் சந்தஸ், திருஷ்டுப் சந்தஸ், காயத்ரி சந்தஸ் என்றெல்லாம் அந்த கவிதையிலே அந்த அசைகள், வார்த்தைகள் அமைய வேண்டிய முறையை சொல்வதற்கு சந்தஸ் என்று பெயர். இப்படி இந்த 4 வேதங்கள், 4 வேதங்கள் எது? அதர் இல்லை, அத்த, செகண்ட் தான், அத்தர்வண வேதம். 4 வேதங்கள். இப்போ குவிஸ் ப்ரோக்ராமில் கரெக்டாக சொல்லி மார்க் வாங்கிடுவீங்க. இது ஒரு கேள்வியாக வச்சுருக்கேன் குவிஸ் ப்ரோக்ராமில். அப்போ இந்த 4 வேதங்களும் ஸ்ருதி என்று சொல்லப்படும். ஸ்ருதி என்று சொன்னால், இப்போ நம்ம பாட்டு பாடுறோம், பாட்டு பாடும்போது ஒரு ஸ்ருதி வச்சுக்கிறோம், வாயின்னு சப்தம் பண்ணிட்டே இருக்கும். இப்போ பாட்டு பாடுறவர் தான் அந்த குரலை அந்த ஸ்ருதியோடு இருக்கான்னு பார்த்துப்பார். அதுபோல் ஆதார ஸ்ருதியாக இருக்கக்கூடியது பிரம்மஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த வேதம். அதனால் அது பேர் ஸ்ருதி. அதிலிருந்து கற்ற விஷயத்தை ஞானிகள், மகான்கள் எடுத்து சொல்வது ஸ்மிருதி. உதாரணமாக பகவத்கீதை ஒரு ஸ்மிருதி. ஸ்ருதினா என்ன? இறைவனால் அருளப்பட்டது, அபௌருஷேயம், இறைவனால் அருளப்பட்டது.
ஸ்மிருதினா என்ன? பெரிய மகாத்மாக்கள் அந்த ஸ்ருதியை படித்து கொடுத்தது. அப்படி இவர்கள் 6 அங்கங்களையும் 4 வேதங்களையும் கற்று கேள்வி அறிவும் வாய்க்கப்பட்டவர்கள். ஸ்ரவண பலன், கேள்வி அறிவுனா குருநாதர்கள் சொல்லும் பொழுது காதல கேட்ட புண்ணியத்தை உடையவர்கள். அந்த 4வரும் சிவபெருமான் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறார். அவர் ஒரு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருக்கிறார் தட்சிணாமூர்த்தி. அந்த ஆலமரம் கல்லா மாறிடுது. கல்லா மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? காலம் அவ்வளவு கடந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். காலம் காலமாய் இருக்கக்கூடிய மரம். உண்மையாலுமே அந்த மரம் ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம குரு தீர்த்தால அந்த மரத்தினுடைய ஒரு பகுதியை வைத்திருக்கோம். இந்த கல்லால மரம் அப்படிங்கிறது உண்மை, விஞ்ஞானபூர்வமாக உண்மை, நிரூபிக்கப்பட்டது. அந்த மரத்தை தான் பூஜ்ய சுவாமியினுடைய நினைவகம் இருக்கக்கூடிய குரு தீர்த்தால பார்த்தீங்கன்னா அந்த கல்லால மரம் இருக்கும். பார்த்தீங்களா? பார்க்கலன்னு இப்போ போய் பார்க்கலாம். அங்கே அந்த கல் ஆன மரம் இருக்குது. அதை பற்றி குறிப்பும் பொட்டானிக்கல் டீட்டெயில்ஸும் அதில் எழுதி வச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கல்லால மரம் சிம்பாலிக்கில் எதை குறிக்குதுன்னா, எவ்வளவு காலம் ஆயிடுது, டைம். அவ்வளவு காலமானாலும் இந்த தட்சிணாமூர்த்தி யங்காகவே இருக்கார். அவர் காலாதீதன், ஏன்னா காலத்திற்கு அப்பாற்பட்டவன். தென்முகக் கடவுளாக தெற்கு நோக்கி எழுந்து அருளி. எல்லா சுவாமியும் கிழக்கு முகமாக தான் பார்த்து வைப்பாங்க, அல்லது சில சுவாமிகள் மேற்கு முகமாக இருக்கலாம், சில சுவாமிகள் வடக்கு முகமாக இருக்கும். ஆனால் தட்சிணாமூர்த்தி ஒன்று தான். தட்சிணாமூர்த்தி, தட்சிணம்னாலே தெற்கு, தெற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய தென் திசை கடவுள் என்று தமிழில் பெயர். அப்போ அவர் தெற்கு நோக்கி இருக்கிறார். தெற்குக்கு யமதிசை என்று ஒரு பெயர் உண்டு, யம திசை, யமலோகம் இருக்கக்கூடிய திசை என்று சொல்லி. யமலோகம் எதை சிம்பாலிக்கலாக குறிக்கிறதுனா, பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து உழல்கின்ற இந்த ஜீவ மரண போராட்டத்தை காட்டுகிறது. ஜீவனுடைய பிறப்பு மரண போராட்டத்தை காட்டுவது தெற்கு திசை. அங்கே யமலோகம் இருக்கிற, போவான், அங்கேயும் திரும்ப வந்துடுவான். அப்படிப்பட்ட அந்த ஜீவ மரண போராட்டத்திலிருந்து அவனை விடுவித்து இந்த ஜீவனை பிரம்மன் என்று உணர வைக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடியவனானால் ஜீவர்கள் தென் திசை நோக்கி செல்வதை தடுக்கிறான் தட்சிணாமூர்த்தி. அதுக்காக தான் தென் திசை கடவுள், தென்முக கடவுளாக தெற்கு நோக்கி எழுந்தருளி சின்முத்திரையால், சின்முத்திரை என்பது அறிவை அடையாளமாக கொடுக்கிறது. சின்முத்திரை என்பது அறிவு, அறிவே விடுதலை, நாலேஜ் இஸ் லிபரேஷன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அறிவு அடையாள கையால் பொருள் உண்மைகளை உணர்த்தினார். சொல்லை கடந்த முழுமுதற் பொருளாகவும் வாக்கு இறந்த பூரணமாய். உபனிஷத் சொல்வதைப் போல வாக்கினால் பிரம்மன் ஒளிரப்படுவதில்லை, பிரம்மனால் தான் வாக்கு ஒளிர வைக்கப்படுகிறது. வாக்கு பிரம்மனை ஒளிர வைக்க இயலாது, ஆனால் பிரம்மனே வாக்கை ஒளிர வைக்கிறான். அதுபோல வாக்கு இறந்த, வாக்கினால் சொல்ல முடியாத முழு முதற் பொருளாக, வாக்குக்கு அப்பால், வார்த்தைகளுக்கு அப்பால், வேதங்களை கடந்தும் அனைத்து பொருளாகியும் அவற்றின் வேறாகியும் விளங்கும் சத் பொருளை, சச்சித் ஆனந்தமாக விளங்கக்கூடிய பரபிரம்மத்தை இருந்த நிலையிலேயே வாய்மொழியால் எதனையும் உரைக்காமல், அவர் வாயால் எதுவுமே சொல்லலை. தத்துவமசினோ அயமாத்ம பிரம்மன்னா எந்த உபதேசத்தையும் அவர் சொல்லலை. அவர் என்ன பண்ணினார்? வார்த்தையால் விளக்க முடியாத பிரம்மத்தை மௌனத்தினால் விளக்கினார். அதனால தான் தட்சிணாமூர்த்தி நம்முடைய அறியாமை இருளை போக்கக்கூடியவர். இந்த அறியாமை இருளை போக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தி வாக்குக்கு அப்பாற்பட்டவன், அந்த வேதமாக இருப்பவன். ஏன்னா கையில் வேத புஸ்தகம் வச்சிருக்கார், ஒரு கையில் சின்முத்திரையை வச்சிருக்கார், ஒரு கையில் உடுக்கையை வைத்திருக்கிறார், ஒரு கையில் ஜோதியை வைத்திருக்கிறார். இந்த ஓசையும் ஒளியும் தான் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கின்ற காலத்திலே ஓசையாகவும் ஒளியாகவும் இருந்தது. லைட் அண்ட் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஜோதி சுடரை வைத்திருக்கிறார், இந்த கையில் உடுக்கையை வைத்திருக்கிறார். நேற்று சொன்னேன், இந்த உடுக்கையில் இருந்த எல்லா சப்தமும் ஐ உண்ணு ரிலுக்கு ஏ ஓங்க
அயௌச் ஹயவரட் லண் ஞமங்கணனம் ஜபஞ் கடதஷ் ஜபகடதஷ் கப சடத சடதோ கபை ஷஷசர் ஹல். இதுக்கு பேர் என்ன சொன்னேன்? இதி மாஹேஸ்வராணி சூத்ராணி. அந்த உடுக்கையை கையில் வச்சிருப்பவர் தட்சிணாமூர்த்தி. தினமும் பார்க்குறோம் நம்ம. அதிலிருந்து எல்லா சப்தங்களும் வருது. அந்த சப்தங்களிலிருந்து தான் இலக்கணங்கள்லாம் வருது. அந்த இலக்கணங்களிலிருந்து தான் இலக்கியங்கள் எல்லாம் வருகிறது. அப்படிப்பட்ட ஞானத்தின் வடிவமாகிய அந்த உடுக்கையை கையிலே வைத்திருக்கின்றார். அறியாமை இருளை நீக்கி ஒளி ஊட்டக்கூடிய ஜோதி சுடரை கையில் வைத்திருக்கிறார். அவர் எங்கும் போறதில்லை. இருந்தபடி இருந்த நிலையிலேயே வாயால் எதுவும் உரைக்காம அறிவு அடையாள கையால் உண்மையை உணர்த்தினால். அறிவு அடையாளம் என்றால் சின்முத்திரை. சின்முத்திரைக்கு தமிழில் அறிவு அடையாளம். சின்முத்திரை என்பதற்கு தமிழில் அறிவு அடையாளம். அறிவு அடையாள கையினால் உணர்த்தினார். அந்த தென்முக கடவுளை வேறு எதனையும் நினைக்காமல், நினையாமல் நினைந்துன்னா வேற எதையும் நினைக்கக்கூடாது, அவரை நினைக்கணும்னு அர்த்தம். அவரை நினைக்காம நினைக்கிறதில்ல, வேற எதையும் நினைக்காம அவரையே நினைக்காட்டி என்ன பண்ணுறது? அவரைத்தான் நினைக்கணும். அவரை தவிர, அந்த தட்சிணாமூர்த்தியை தவிர வேறு எதையும் நினைக்காமல், நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை. பவம் என்றால் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சுழல் சொன்னல, மரணம் ஜனனம்னு, அந்த வாழ்க்கை சுழலை பவத்தொடக்கை, பிறவி பிணின்னு அர்த்தம். அது அந்த பிறவி பிணியை வெல்லலாம் என்று அர்த்தம்.